தனது அடிப்படை கொள்கையில் இருந்து திமுக விலகி நிற்பதாக அக்கட்சியில் இருந்து விலகிய முன்னாள் தேசிய செய்தி தொடர்பாளர் புகழ்காந்தி விமர்சனம் செய்துள்ளார். திமுகவின் தேசிய செய்தி தொடர்பாளராக பொறுப்பு வகித்து வந்த புகழ்காந்தி சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் இருந்தும் விலகினார். இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அவர் எழுதியுள்ள ராஜினாமா கடிதத்தில் பல்வேறு பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதில் திமுக ஆட்சிக்கு வந்தால் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, மக்கள் நலன் கொண்ட நிர்வாகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் முந்தைய அதிமுக ஆட்சியின் ஊழல் மலிந்த செயல்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதில் முன்னணி வகித்தேன் என தெரிவித்துள்ளார். ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் அதிமுக அரசை போன்றே திமுக அரசும் செயல்பட்டது வருத்தம் அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாறுபட்ட கருத்துகள் சமூக நீதிக்கு எதிரானது என்று ஒதுக்கப்படும் போது பெரியாரின் கொள்கையின் ஆன்மாவிற்கு துரோகம் இழைக்கப்படுகிறது எனவும் அவர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். எனவே எந்தவித தனிப்பட்ட வெறுப்பும் இல்லாமல் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்தும் விலகுவதாக அவர் கூறியுள்ளார்.